ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனா கிர்ச்சோப்ஸ் செகண்ட் லா. முதல் லா வந்து கரண்ட் ரூல். இப்போ இரண்டாவது விதி, கிர்ச்சோப்போட இரண்டாவது விதி என்ன சொல்கிறதுனா வோல்டேஜ் விதிமுறைகளை பற்றி சொல்கிறது. வோல்டேஜ்னு என்னது? இப்போ வோல்டேஜ் என்னது? அதாவது I = V/R. அப்போ V = IR, ரைட்டா? கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பெருக்குனா வோல்டேஜ், ரைட்டா? வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லை கரண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போது V = IR, ரைட்டா? I = VR, ரைட்டா? இப்போது V = என்னது? IR. இதை Vன்னு சொல்லலாம், வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லை த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான், பெருக்கல் பலன் தானே. கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பெருக்குனா வரக்கூடியது தான் வோல்ட். அதுதான் இது என்ன எப்படி சொல்லுவாங்க? த ப்ராடக்ட்னு பெருக்கல் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்படி சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வருது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கிர்ச்சி விதிமுறை என்ன சொல்கிறது என்றால், அதாவது கிர்ச்சோப்ஸ் செகண்ட் லா, கிர்ச்சோப்போட இரண்டாவது விதிமுறை வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்கிறான், அல்லது லூப் ரூல். லூப்னு என்னது? ஒரு மூடிய சர்க்கியூட். அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்லிடுறேன், பிற வேணால் படம் போட்டு காமிச்சிடுறேன், பிற வேணால் பார்ப்பேன். என்னது? இப்போ இது ஒரு பேட்ரி, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், சரியா? இது பாசிட்டிவ், ரைட்டா? இதில் வந்து எத்தனை வோல்ட் இருக்குது, எத்தனை இஎம்எஃப் இருக்குது? 10 இருக்குது. 10 வோல்ட் இஎம்எஃப்னா மொத்த பேட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய வோல்ட், ரைட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடையாது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வெளியில் வர்றது, ரைட்டா? இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன், 5 ஓம், ரைட்டா? 5 ஓம். அப்போ இன்னொரு இந்த லைனை இழுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன், இது 10 ஓம். அப்போ நேராக இழுக்கிறேன், கோடு இழுத்துட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன், இது 15 ஓம். அதுக்கிட்ட நேராக என்ன பண்ணி இதில் ஜாயின் பண்ணி விட்டுறேன், ரைட்டா? இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சா? பேட்டரியிலேருந்து பாசிட்டிவில் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸில் போகுது, இன்னொரு ரெசிஸ்டன்ஸில் போகுது. அப்போ இந்த 15 ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதான் க்ளோஸ்டு லூப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இவன் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னால், அப்போது இது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு 15, இது ஒரு 10, இது 20 ஆகிப்போச்சு. அப்போ இதோட இது மதிப்பு எவ்வளோ? 20. இஎம்எஃப் எவ்வளோ? 20ன்னு வச்சுக்கிறோம். இப்போ பேட்ரியோட இஎம்எஃப் மொத்தம் வோல்டேஜ், இஎம்எஃப் மொத்த வோல்டேஜ், வெளியில் போகிறது வந்து என்ன சொல்லுவாங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரைட்டா? மொத்த வோல்டேஜ் எவ்வளவு? இஎம்எஃப், அது 20ன்னு வச்சுக்கிடுவோம். அவன் என்ன கிர்ச்சாஃப் செகண்ட் லாவில் என்ன சொல்கிறான்னா, இரண்டாவது விதியில் வோல்டேஜில் என்ன சொல்கிறான்னா, த ப்ராடக்ட் ஆஃப், இந்த பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் வோல்ட், த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட். இதில் 5 ஓம் போகுது, இதில் I1 ஒரு கரண்ட் போகுது, ரைட்டா? இதில் I2 ஒரு கரண்ட்டு, இது I3. வோல்டேஜ் என்னது? ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட், அதாவது எதிர்ப்பு சக்தி, அது கரண்ட், ரெண்டே பெருக்குன்னா த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, வோல்டேஜ், ரைட்டா? அப்போது இதில் 20 வோல்ட் இருக்குது, ரைட்டா? இந்த 20 வோல்ட்டு, இது ஓம்னு சொல்லியிருக்கேன், கரண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 20 வோல்ட் ஆனது இந்த மொதல் ரெசிஸ்டன்ஸில் போய் ஒரு 5 ஒரு 10 வோல்ட் இறக்கிடுது. 10 வோல்ட் என்னது? ட்ராப் ஆகிடுது. இதில் ட்ராப் ஆகும், போதுமா? ட்ராப் ஆகிடுது. ட்ராப்னா இதில் இது இழுத்துக்கிறது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 10 இருக்குது. அப்போ இதில் போய் 5 வோல்ட்டு ட்ராப் பண்ணிடுது. மீதி என்ன இருக்குது? 5. இதில் 5 ட்ராப் பண்ணிடுது. அப்போது இந்த 3ஐயும் கூட்டுனேன்னா, 3 ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்குன்னு கூட்டுனேன்னா, அதனால் கூட்டல் தொகை தான் இந்த பேட்டரியோட இஎம்எஃப்ன்றான். பேட்டரியில் எவ்வளோ இருக்கிறதோ அதுதான் எல்லா இடத்துலையும் ட்ராப் ஆகும், ரெசிஸ்டரில் போய் ட்ராப் ஆகும்னு சொல்கிறான். அப்போ இதில் 20 இருக்குது இஎம்எஃப். அப்போ இந்த இதில் ஒரு 10 வோல்ட்டு ட்ராப் ஆகிடுது, மீதி இதில் ஒரு 5 ட்ராப் ஆகிடுது, இதில் ஒரு 5 ட்ராப், 20 ஆகி போயிடுச்சு. அது ரெண்டுமே சமம் அப்படிங்கிறான். அப்போ வோல்டேஜ்னு என்னது? இங்கே ட்ராப் ஆகுது. வோல்டேஜ் என்னது? த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை வோல்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கரண்ட்டும் மற்றும் ரெசிஸ்டன்ஸோட பெருக்கல் தொகைன்னு சொல்லலாம். புரியுதா? ரெண்டு ஒன்று தான். இதை தான் இந்த கிர்ச்சாஃப் லாவில் சொல்கிறான். இங்கே பாருங்கள், இட் ஸ்டேட்ஸ் தேட், இது குறிக்கிறது, எதை குறிக்கிறது அப்படின்னா, இட் ஸ்டேட் தேட் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட். இப்போ இந்த சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட்டா? க்ளோஸ் ஆகிடுச்சா? ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் வோல்டேஜ்னு சொன்னேன், ஒரு ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகும். வோல்டேஜ் என்னது? த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், அதான் சொல்கிறான். த அல்ஜிபிரிக் சம், அல்ஜிபிரிக்னா
குறியீட்டு கூட்டல், அதான் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு சொல்லணும். எப்படின்னா இப்போ ப்ளஸ்லேருந்து போகிற கரண்ட் வந்து ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா ப்ளஸ்ஸு, அது எதிர் டைரெக்ஷனில் வந்தால் மைனஸ் அப்படின்ட்டான். இந்த அல்ஜிபி இந்த இப்போ நல்லா பார்த்துங்க, ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட், இப்போ காமிச்ச க்ளோஸ்டு சர்க்யூட்டில் இந்த அல்ஜிபிரிக் சம், அப்போ குறியீட்டு கூட்டல் தொகை. இப்போ எல்லாத்தையும் கூட்டினேன் இல்லையா, ஒரே டைரெக்ஷனில் போகுதுன்னா கூட்டினேன், ஆப்போசிட்டில் வரல கரண்ட்டு, ரைட்டா? அப்போ இந்த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் பெருக்கல் பலன். வோல்டேஜ்னு சொன்னேன், முதல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு 10 வோல்ட்டு, ரெண்டாவதுல 5ன்னு சொன்னேன். அப்போ வோல்ட் என்னது? த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். முதல் ரெசிஸ்டன்ஸில் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்யூட். ஈச் பார்ட்டாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸு. அப்போ அந்த சர்க்யூட்டில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் உள்ள கரண்ட்டு மற்றும் ரெசிஸ்டன்ஸோட பெருக்கல் பலனானது எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனோட வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. கரண்ட் இருந்தால் அந்த வோல்டேஜுகள் மொத்தம் இது இஎம்எஃப்க்கு சமம் என்று சொல்லப்படுகிறது, ரைட்டா? And the resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. Total EMFனா அந்த பேட்ரி, இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸ்லேயும் உள்ள வோல்டேஜுகள் அதோட கூட்டல் தொகையானது அந்த பேட்டரியில் உள்ள இஎம்எஃப்க்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்றான். அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் வோல்டேஜ் ட்ராப்னு சொன்னேன். வோல்டேஜ் என்னது? V = IR அப்படின்னா கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம், சரியா? புரியுதா? அதான் அவன் வோல்டேஜ்னு எழுதாமல் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுதிட்டேன். நான் உனக்கு புரியுற மாதிரி வோல்ட்டுன்னு சொல்லிட்டேன். திரும்பி படி. இட் ஸ்டேட்ஸ் தட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட், ஒரு சர்க்யூட்டில் அல்ஜிபிரிக் சம் எல்லாத்துக்கும் கூட்டல் தொகை, அதாவது குறியீட்டு கூட்டல் தொகை ஆஃப் என்னது? ப்ராடக்ட்னா பெருக்கல் பலன் ஆஃப் கரண்ட் அண்டு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது, அதான் வோல்டேஜ். அதோட பெருக்கல் பலனானது ஈச் பார்ட்டாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ், ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்யூட், அந்த சர்க்யூட்டில் எதற்கு சமமாக இருக்கும்? அந்த பேட்டரியோட இஎம்எஃப், பேட்டரியில் எவ்வளோ இஎம்எஃப் இருக்குது என்பதுக்கு சமமாக இருக்கும். எல்லாத்தையும் இது எல்லா கூட்டல் தொகையும், ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். அப்போ நெக்ஸ்ட்டு, திஸ் ரூல் ஃபாலோஸ் ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த விதிமுறையானது, திஸ் ரூல்னால் இந்த விதிமுறையானது ஃபாலோஸ்னு தொடர்கிறது, சொல்லுகிறது. இந்த இடத்துல தொடர்கிறதுன்னு மீனிங் உண்மையானது, ஆனால் இந்த இடத்துல விளக்கப்படுத்துகிறது. எதை? ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா ஆற்றல், அது ஆற்றலை தானே வழங்குகிறது. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் பாதுகாப்பு, அதாவது ஆற்றல் பாதுகாப்பு விதிமுறையை இந்த இந்த விதிமுறை வழங்குகிறது. ஆற்றல் பாதுகாப்பு, ஆற்றல் பாதுகாப்பு சட்டத்தை இந்த விதிமுறை வழங்குகிறது என்று சொல்கிறார். எதற்கு? ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஃபார் அன் ஐசோலேட்னா இந்த தனிப்பட்ட லூப், இந்த லூப் இருக்கு இல்லையா, தனிப்பட்ட க்ளோஸ்டு சர்க்யூட் தானே, அதை லூப், க்ளோஸ்டு சர்க்யூட்னு சொல்லலாம், லூப்னு சொல்லலாம். இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் அதே எனர்ஜியானது வேஸ்ட்டாக போகலைன்னு சொல்கிறான். அதுதான் சொல்கிறது, பாதுகாப்பு, ஆற்றல் பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா பேட்டரியிலிருந்து சென்ற ஆற்றல்கள் அங்கேயே இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த எனர்ஜி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? திஸ் ரூல் இஸ் ஃபாலோவுட் அவர் கன்சர்வேஷன் ஆஃப் த எனர்ஜி சிஸ்டம். அது பிராக்கெட்னு சொல்கிறான், த எனர்ஜி சப்ளைட் பை த இஎம்எஃப் சோர்ஸ். எனர்ஜி சப்ளைனா இஎம்எஃப்னு என்னது? பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றான். அது என்ன? மொத்த வோல்டேஜ் தான், பேட்டரியில் உள்ள வோல்டேஜ் தான் குறிக்குது. த எனர்ஜி சப்ளைட் பை த இஎம்எஃப் சோர்ஸ். இஎம்எஃப் சோர்ஸ்னு என்னது? ஒரு பேட்டரி சப்ளையிங் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறான். அப்போ பேட்டரி சப்ளைங் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எதற்கு? அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு சப்ளை பண்ணுகிறது அப்படின்றான். த எனர்ஜி சப்ளைட் பை த இஎம்எஃப் சோர்ஸ் அப்படின்றான். இஎம்எஃப் சோர்ஸ்னு பேட்டரி தான் சொல்கிறான். பேட்டரி தான் ஆற்றலே வழங்குகிறது, ரைட்டா? த எனர்ஜி சப்ளைட் பை த இஎம்எஃப் சோர்ஸ் இஸ் ஈக்குவல். எதற்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் உள்ள வோல்டேஜுகளின் கூட்டலுக்கு சமமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆற்றலுக்கு கூட்டமாக இல்லது வோல்டேஜ்னா ரெசிஸ்டன்ஸ் பெருக்கல் பலன், ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த எனர்ஜி டெலிவர்டு பை த எனர்ஜி. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு எனர்ஜி கொடுக்கும் இல்லையா, அதை வோல்டேஜ்ன்ட்டு கரண்ட். இப்போ சார்ஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு எனர்ஜி வரணும். அப்போ இந்த எனர்ஜி, அதாவது இந்த பேட்டரியில் உள்ள எனர்ஜி வந்து இஎம்எஃப்னு என்னது? பேட்டரியில் உள்ள எனர்ஜியானது சமமாக இருக்கிறது. எதற்கு? அந்த ரெசிஸ்டன்ஸுகளுக்கு, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கு வழங்கிய எனர்ஜிகளின் கூட்டல் தொகைக்கு பேட்டரியோட மொத்த இஎம்எஃப் சமமாக இருக்குதுன்னு சொல்கிறார், ரைட்டா? அதை த எனர்ஜி அப்ளைட்னா எனர்ஜி அப்ளைட் பை த இஎம்எஃப் பேட்டரியால் கொடுக்கப்படக்கூடிய எனர்ஜியானது
எதற்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்களுக்கு. அதாவது இஎம்எஃப் சோர்ஸ் அப்படின்னா என்னது, பேட்டரின்னு அர்த்தம். சோர்ஸ்னால் இஎம்எஃபோட மூலதனம் யார், பேட்டரி தானே. அப்போது அதுதான் சொல்கிறேன், த எனர்ஜி சப்ளைன்னா அதை கொடுக்கப்படக்கூடியது எங்கேருந்து, பை த இஎம்எஃப் சோர்ஸ்னால் பேட்டரின்னு அர்த்தம். மூலதனம் அப்போ இஸ் ஈக்குவல் சமமாக இருக்கிறது எதற்கு, டு த சம் ஆஃப் த எனர்ஜி கூட்டல். அப்போ அது எதனால் கூட்டல், டு த சம் ஆஃப் த எனர்ஜி டெலிவரி டு த ரெசிஸ்டார்களுக்கு கொடுக்கப்பட்ட எனர்ஜியின் கூட்டல்களுக்கு இது இஎம்எஃபோட எனர்ஜி சமமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு, த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ் அப்படின் தான். த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் தானே. அப்போ த ப்ராடக்ட்னா பெருக்கல் பலன். அப்போ ஐ இன்ட்டு வியோட ஐ இன்ட்டு ஆரோட பெருக்கல் பலன் எதற்கு சமம், வோல்டேஜுக்கு சமம். அந்த ரெசிஸ்டன்ஸில் வோல்டேஜ் சமம். அவன் மொத்தமாக எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கான். ரைட்டா. த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன், அதை எப்படி எடுத்துக்கலாம், இஸ் பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். எப்போன்னா, வென் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ஃபாலோவுட்னா அந்த கரண்ட்டு டைரெக்ஷன்லேயே இது இருந்தால், கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதுலேயே இந்த வோல்டேஜ் இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அல்லது கரண்ட்டு டைரெக்ஷனுக்கு எதிர்ப்பதமாக இருந்தால், கரண்ட் ஓடும் டைரெக்ஷனுக்கு எதிர்ப்பதமாக இது இருந்தால் அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கொள்ளலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எது ரெசிஸ்டன்ஸ் என்னது, அந்த ரெசிஸ்டாரில் உள்ள ரெசிஸ்டார் என்னது, கூறு, எதிர்ப்பு கூறு, மின்னியக்கு கூறு. அதில் ரெசிஸ்டாரில் உள்ள அந்த வளையப்பட்டதில் அந்த ரெசிஸ்டாரில் உள்ள கரண்ட்டுக்கும் அது எதிர்ப்புக்கும் பெருக்கல் பலன், அதான் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் வந்து எதற்கு அமைந்திருக்குன்னா, கரண்ட் ஓடும் திசையில் அமைந்திருந்தால் அது பாசிட்டிவ் என்றும், அல்லது கரண்ட் ஓடும் திசைக்கு எதிர்ப்பதமாக அமைந்திருந்தால் நெகட்டிவ் என்றும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுதான் சொல்கிறான். த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது பெருக்கல் பலனானது இஸ் டேக்கன் as பாசிட்டிவ், நம்ம பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்போ, வென் த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ஃபாலோவுடு, அந்த கரண்ட்டோட டைரெக்ஷனை இது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். வென் த கரண்ட் டைரெக்ஷன் இஸ் ஃபாலோடு, கரண்ட்டோட டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளப்படும். அல்லது சப்போஸ் ஒருவேளை, இஃப் த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ஆப்போசிட், டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து எதிர்ப்பதமாக இருந்தால், டு த டைரெக்ஷன் ஆஃப் த லூப், அந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு சுற்றளவு இருக்கு இல்லையா, அதற்கு எதிர்ப்பதமாக இருந்தால் அது நெகட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளப்படும். எது, தஸ் தென் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இஸ் நெகட்டிவ். பிறகு என்ன செய்யணும், த ப்ராடக்ட் பெருக்கல் பலன் ரெசிஸ்டார் அண்டு அந்த கரண்ட் அண்டு அதை நல்லா பார்த்துக்கோங்க. தென் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ்னு போட்டிருக்கான், வோல்டேஜ் கிடையாது அந்த இடத்துல, ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுக்கோங்க. த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த இடத்துல வோல்டேஜ்னு போடக்கூடாது, அடிச்சு ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுக்கோங்க. ரைட்டா. அண்டு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டார்னு என்னது, அந்த வளைய போட்டுக்கு பொருள். ரைட்டா. அதற்கு நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கரண்ட்டுகளோட பெருக்கல் பலனுக்கு அது ஆப்போசிட்டாக இருந்தால் இது நெகட்டிவ் என்று சொல்லப்படுகிறது. வேணால் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குல்ல கரண்ட் டைரெக்ஷன், இந்த பாருங்கள், இது ஒரு புள்ளி, இது ஏ, இது பி. அப்போ கரண்ட் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஐ போதா. அப்போது இப்போ இதை என்ன செய்யுது, இது என்ன செய்யுது பார்த்துக்கோங்க. மேலே கோயிங் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு போகுது. ரைட்டா. அப்போ இது என்னது, பாசிட்டிவ். ரைட்டா. அப்போ இது என்ன சொல்கிறான், கோயிங் பி டு ஏ, இது ஏ, இது பி. அப்போ கரண்ட் டைரெக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ கோயிங் பி டு ஏ இப்படி வருது. அப்போ இது நெகட்டிவ். ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. கோயிங் ஏ டு பி, இது ஏ, இது பி. அப்போ ஏலேருந்து பிக்கு போகுது. கரண்ட் டைரெக்ஷன் என்ன இருக்குது, அதாவது கரண்ட் டைரெக்ஷன் இந்த இருக்குல்ல, கரண்ட் ஐ போட்டுக்கல, அதுவும் அதே திசையில் தான் இருக்குது. அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ். அதேமாதிரி கரண்ட் டைரெக்ஷன் இப்படி இருக்குது. ரைட்டா. இது என்னது, கோயிங் பி டு ஏ, பியிலேருந்து ஏக்கு போகுது. அப்போ இது ஆப்போசிட்டில் இருக்குது, அது இது நெகட்டிவ். சரியா, அதுதான் சொல்லியிருக்கான். சரியா. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஷோன் இன் ஃபிகர். இது வந்து எதில் காமிக்கப்பட்டுள்ளது, இந்த படம் 2.24 ஏலையும் 2.4 பிலையும் காமிக்கப்பட்டு. ஏன்னு என்னது, கரண்ட் டைரெக்ஷனுக்கு கரண்ட் டைரெக்ஷனோட சேர்ந்து இருக்கும், அதே திசையில் இருக்கும். எது, த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ரெசிஸ்டார், அதான் ரெசிஸ்டார். எது, அது த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ரெசிஸ்டார் இஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் நெகட்டிவ் சைன். ரைட்டா. சார் நெக்ஸ்ட்,
the EMF is considered positive. EMF நம்ம என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் when proceeding from the negative to the positive terminal. இப்போது இந்த பேட்டரி எடுத்துக்கோங்க. பேட்டரியில் இந்த இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி தானே இஎம்எஃப். பேட்டரியில் மைனஸ் டெர்மினல் ப்ளஸ் டெர்மினல் இருக்கும். ஆனால் மைனஸ் டெர்மினல்லேருந்து ப்ளஸ் டெர்மினலுக்கு போச்சுன்னு சொன்னால் அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். அதேமாரி ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு வந்து அது நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இஎம்எஃப்ன்றது பேட்டரிக்குள்ளே இருக்கும். அதான் பாருங்கள், அதான் த இஎம்எஃப் இஸ் கன்சிடர். அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட் சொல்லிட்டோம். இப்போ இஎம்எஃப் பேட்டரியை சொல்லுவோம். த இஎம்எஃப் என்னது பேட்டரிக்குள்ளே இருக்குது. அது த இஎம்எஃப் இஸ் கன்சிடர். இஎம்எஃப்ஐ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்த மட்டில், அதாவது கன்சிடர் தீர்மானிக்கப்படுகிறது. எப்படியே பாசிட்டிவ் என்று தீர்மானிக்கப்படுகிறது. எப்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போனால் தான் பாசிட்டிவ் என்று தீர்மானிக்கப்படுது. எப்போ வென் ப்ரொசீடிங்னு செல்லுகிறது. எங்கேருந்து ஃப்ரம் த நெகட்டிவ் டு த பாசிட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு சென்றால் இது இஎம்எஃப். இது என்ன சொல்லப்படுது, வோல்டேஜ் சென்றால் இது பாசிட்டிவ் என்று அழைக்கப்படுகிறது. ஆஃப் த செல், இந்த ஒரு செல்லில் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வோல்டேஜ் சென்றால் அதை என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் என்று சொல்லுவார்கள். அப்போ இது ஷோன் இன் ஃபிகர் 2.24C. இந்த இருக்குல்ல, சியில் பாருங்கள், சியில் என்ன சொல்லியிருக்கான் இங்கே பாருங்கள். சியில் இந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ் ரைட்டா. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது ரைட்டா. அதை போட்டுக்கான் பாருங்கள். கம்மிங் ஃப்ரம் ஏ டு பி, இது ஏ அண்ட் பி. ஏ சைடில் தான் நெகட்டிவ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. இது வந்து பாசிட்டிவ் சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு டி என்னன்னு பார்ப்போம். அப்போ அதேமாதிரி இங்கே பாருங்கள், அதாவது ப்ரொசீடிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல். அப்போ இஸ் ஷோன் இன் 2.24C. அண்ட் டினா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தால் அது என்னது மைனஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இங்கே பாருங்க, கம்மிங் ஃப்ரம் பி டு ஏ அப்படின்னு என்னது, வோல்டேஜ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான். பார்த்துக்கா, இப்போ கீழே போட்டுக்காம பாருங்க, வோல்டேஜ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான். இது என்னது, மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போச்சுன்னா, அந்த ஏ டு பி போச்சுன்னா இது என்னது, வோல்டேஜ் ஈக்குவல் டு ப்ளஸ் எப்சிலான் ரைட்டா. அதேமாரி பியிலேருந்து ஏக்கு வந்துச்சுன்னா வோல்டேஜ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் ரைட்டா. அதை தான் எழுதியிருக்கான். என்னதா இந்த இஎம்எஃப் வந்து, அதாவது அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆனது மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போச்சுன்னு சொன்னால் அதை என்னது, வோல்டேஜ் ஈக்குவல் டு ப்ளஸ் எப்சிலான். அதேமாதிரி இஎம்எஃப் ஆனது ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு வந்துச்சுன்னு சொன்னால் வோல்டேஜ் என்னது, மைனஸ் எப்சிலான் சொல்லலாம். இல்லை அது என்ன சொல்லலாம், ஜைன்னு சொல்லலாம் சரியா. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல். இந்த கிர்ச்சாஃபோட வோல்டேஜ், அதாவது மின்னழுத்த விதிமுறைகள் ஹேஸ் டு பி அப்ளைடு. இது எஸ் அப்ளைடு என்னது, இது என்ன சொல்ல, இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூல் சட்டமானது ஹேஸ் டு பி அப்ளைன்னு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்லி எங்கே பயன்படுத்தப்படுகிறது, எந்த சமயத்தில். ஒன்லின்னு போட்டால் ஏதோ ஒரு கண்டிஷன் வைக்கிறான்னு அர்த்தம். ஒன்லி வென், எப்போன்னா ஆல் கரண்ட் இந்த சர்க்யூட் ரீச் எ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்றான். ஸ்டேட் கண்டிஷன். அப்போ இந்த சர்க்யூட்டில் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லேயும் கரண்ட் இருக்குல்ல, கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஏன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் கரண்ட் இருக்கும். அப்போ இந்த சர்க்யூட்டில் உள்ள எல்லா கரண்ட்டுகளும் ஸ்டெடியாக இருக்கணும், ஃப்ளக்சுவேஷனில் இருக்கக்கூடாது. அப்போத்தான் இந்த கிர்ச்சாஃப் விதிமுறை செல்லும், பயன்படுத்த முடியும்ன்றான். ஏன் சில சமயத்தில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பல்பு வந்து மின்னி எரியும், பார்த்துருக்கீங்களா? ஸ்டெடியாக எரியாது. அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் அர்த்தம். கரண்ட் மாறி வருதுன்னு அர்த்தம், கூட குறைய வருதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது, ஒரே ஸ்டெடியாக இருக்கணும். அப்போ தான் இந்த கிர்ச்சாஃப் விதிமுறை பயன்படுத்தப்படும்ன்றான். அப்போ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் ஹேஸ் டு பி அப்ளைடுனா பயன்படுத்தப்படுகிறது. ஒன்லி எப்போ, ஒன்லி வென், அப்போது மட்டும்தான். வென் ஆல் கரண்ட் இந்த சர்க்யூட்டில் உள்ள எல்லா கரண்ட்டுகளும் எப்படி இருக்கணும், ரீச் ஏ ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ரீச்னா இருக்கணும், சென்றடையணும். எதில் சென்றடையணும்னா ஏ ஸ்டெடி நிலையான ஒரு நிலை, ஸ்டெடி ஸ்டேட். அப்போ நிலையான நிலை அடையணும். நிலையான நிலைனா அது ஸ்டெடியாக இருக்கணும், ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடாது, மின்னி வரக்கூடாது அப்படின்றான். அப்போ பிராக்கெட்டில் த கரண்ட் இஸ் இன் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆர் கான்ஸ்டன்ட். வேரியஸ் பிரான்ச்சஸ் என்ன, வேரியஸ் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ரெசிஸ்டாரில் ஒவ்வொரு ரெசிஸ்டார் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் உள்ள கரண்ட்டுகள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா.
நிலையான கரண்டாக இருக்கணும், ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடாது, கூட குறைய வரக்கூடாதுன்றான். அப்போ தான் இந்த விதிமுறை பயன்படுத்த முடியும். சரியா?